பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இப்ப என்ன நெனச்சு பார்த்தாலே மோசமா இருக்குங்க. ஒரு போதை மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாட்ட ஆக்கிருச்சு இந்த திமுக அரசு. யார கடத்துறாய்ங்கன்னு பார்த்தா, கடைசி திமுக நிர்வாகிகள் தான் இருக்கிறான் அவன். ஏதாச்சும் ஒரு அணியில அணி துணை செயலாளர், இணை செயலாளர்ன்னு இருக்கிறாங்க. அவன் தான் வந்து போதைப் பொருள்கள கடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த டாஸ்மாக்லாம் 50,000 கோடி எ வருஷத்துக்கு எஸ்டிமேட்ன்னு வச்சு இவங்க வந்து இது சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அரசாங்கம், இன்னும் வந்து மெத்திபுட்டமின் நெறையா பல்வேறு கஞ்சா, பல்வேறு போதைப் பொருள்கள் வந்து இப்ப தமிழ்நாட்ல ரொம்ப சர்வசாதாரணமா புழக்கத்துக்கு விட்டுருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, தென்காசியில ஒரு அரசு பள்ளியில யூனிஃபார்மோட மாணவிகள்ங்க, சின்ன பிள்ளைக வந்து அ இது ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாப்பிடுறாங்க. 6 பேர சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்ப ஸ்கூல்லேருந்து. இப்ப தமிழ்நாடு எந்த நிலையில இருக்குது? பள்ளி கல்வித்துறை அமைச்சர பார்த்தீங்கன்னா, அவர் வந்து துணை முதலமைச்சரு, அவரு நண்பரு உதயநிதிக்கு வந்து சாமரம் வீசுறதுக்கு வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு, அ நிகழ்ச்சிகள சினிமா பிரபலங்கள கூட்டு வந்துட்டு, ஏதோ வந்து உங்க பள்ளி கல்வித்துறை சிறப்பா இருக்கிற நிலையிலயும், ஏதோ தமிழ்நாடு அரசு சிறப்பா செயல்படுற மாரியும் ஏமாற்றுகிறார்கள். அதிமுக ஆட்சியில பார்த்துருக்கீங்கள்ல, மாண்புமிகு புரட்சி அம்மா ஆட்சி காலத்தில 54,00,000 மடிக்கணினி மாணவர்களுக்கு குடுத்துருக்காங்க. சைக்கிள் குடுத்துருக்காங்க. இன்னும் புரட்சி தமிழர் எடப்பாடி வந்த பிறகு பெண்களுக்காக இருசக்கர வாகனம் மானிய விலையில பாரத பிரதமர் மோடியே வந்து அதை வந்து தொடங்கி வைத்தார். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள குடுக்குறது அதிமுக. பள்ளி கல்வித்துறை சீரழித்திருக்கிறார் இந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி.